السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 5ஆம் இரவை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே நாம் பார்த்த செய்தியின் தொடர்ச்சியை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ரமலான் மாதம் நாளை மறுமையில் அல்லாஹுவின் திருச்சமூகத்தில் நமக்கு சாதகமாகவோ அல்லது எதிராகவோ சாட்சி சொல்லவிருக்கிறது. யார் இந்த மாதத்தின் புனிதத்துவத்தை உணர்ந்து முறையாக சாலிகான அமல்களை செய்து கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களுக்கு சாதகமாகவும், அதனுடைய மகத்துவத்தை உணராமல் அதனுடைய கண்ணியத்தை மதிக்க தவறி யார் பிழையாக நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு எதிராகவும் ரமலான் நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். அப்படி என்றால் கேள்வி, ரமலானை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆம், ரமலானை கண்ணியப்படுத்தியவர்கள் என்ற பெயரை பெறுவதற்கு இந்த ஒரு மாதம் முழுவதும் 3 அமல்களின் பக்கம், 3 செயல்களின் பக்கம் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். அதிலே முதன்மையான செயல், ஹராமாக்கப்பட்ட எல்லா வகையான பாவங்களையும் இந்த ஒரு மாத காலம் நாம் விட்டுவிட வேண்டும். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் செய்கின்ற முதன்மையான வணக்கம் பாவங்களை கைவிடுவதுதான். 2வது வணக்கம், அல்லாஹ் நம்மீது எந்த வணக்கங்களை ஃபர்லாக்கி இருக்கின்றானோ, கடமையாக்கி இருக்கின்றானோ, அப்படி கடமையாக்கி இருக்கின்ற வணக்கங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து மற்ற காலங்களிலேயும், ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலேயும் 11 மாதங்களிலேயும் அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற தொழுகை, ஜக்காத்து போன்றவற்றை நாம் நிறைவேற்றத்தான் செய்கின்றோம். ஆனால் ரமலான் மாதம் என்று வருகின்ற போது மற்ற எல்லா மாதங்களையும் விட கூடுதல் முக்கியத்துவத்தோடு இந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ரொம்ப பேணுதலான முறையில், உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் உயிரோட்டத்தோடும் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஐவேளை தொழுகை அதிலே முதலிடம் பெறுகிறது. அந்த ஐவேளை தொழுகையை அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு சென்று முதல் சஃபிலே நின்று தக்பீர் தஹரீமா தவறாமல் தொழுகின்ற பழக்கத்தை நாம் ரமலானில் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தமட்டில் பார்க்கின்றோம், இஷா தொழுகை விஷயத்திலும் சுபுஹு தொழுகை விஷயத்திலும் பெரும்பாலும் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிகீன்கள் என்ற நயவஞ்சகர்களுக்குத்தான் இஷா தொழுகையும் சுபுஹு தொழுகையும் பாரமாக இருக்கும். உண்மையில் இஷா தொழுகையினுடைய மகத்துவத்தையும் சுபுஹு தொழுகையினுடைய மேன்மையையும் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் தவழ்ந்து வந்தாவது அந்த 2 தொழுகையிலும் பங்கெடுத்துக் கொள்வார்கள். தவழ்ந்து என்ன பொருள்? அவனால் நடக்க முடியவில்லை. தவழ்ந்துதான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அப்படி ஒரு நிற்கதியான நிலையில், நிர்பந்தமான நிலையில் இருந்தால் கூட இந்த 2 வக்து தொழுகையினுடைய பாக்கியங்களை தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காக தவழ்ந்து வந்தாவது அந்த 2 தொழுகையிலேயும் பங்கெடுத்துக் கொள்வார் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார். இது சாதாரண காலகட்டத்தில் சொல்லப்பட்ட செய்தி.
ஆனால் ரமலானை பொறுத்த மட்டில் 1/70 என்று பெருக்கி தரப்படுகின்ற புனிதமான காலம். அப்படி என்றால் மற்ற காலத்தை விட இந்த மாதத்தில் அல்லாஹு அக்பர். ஆக அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் ஐவேளை தொழுகையில் கூடுதல் முக்கியத்துவத்தோடு நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று ரமலானுடைய ஃபர்தான நோன்பு, அடுத்து ஜக்காத்தை பற்றி நேற்று சுருக்கமாக சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் ஜக்காத்தை பற்றி விளக்கமாக விரிவாக அதிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளோடு தனியாக ஒரு நாளைக்கு அதை பற்றி நாம் விளக்கமாக பேசுவோம். ஆக ரமலானை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது வகையான அமல், ஃபர்தான வணக்கங்களை முழு முக்கியத்துவத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இவை இரண்டும் ஏற்கனவே நாம் பார்த்து முடித்து விட்டோம். இப்போது மூன்றாவது விஷயத்தை பார்க்க போகிறோம். ரமலானை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் கடைப்பிடிக்க வேண்டிய மூன்றாவது வணக்கம் எது? அதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஃபர்து என்ற அடிப்படையில் இல்லாமல் நஃபில், சுன்னத்து, முஸ்தஹப்பு என்ற அடிப்படையில் எந்த வணக்கங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றானோ அந்த வணக்கங்களை அது அளவுக்கு அதிகமாக நாம் செய்ய வேண்டும், அபரிமிதமாக நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஆம், ஏற்கனவே சொன்னதற்கெனங்க களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இந்த 5 மட்டும்தான் ஃபர்து, கடமை. இதை தவிர்த்து ஃபர்தான தொழுகையை தவிர்த்து எத்தனையோ தொழுகைகளை மார்க்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அவையெல்லாம் ஃபர்து அல்லாத வணக்கங்கள். அவற்றையும் ரமலானில் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், ரமலான் மாதத்தில் ஒரு வினாடி கூட அல்லாஹ்வுடைய வணக்கம் இல்லாமல் வீணாக கழியக்கூடாது. அது இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், காலை மாலை நடுப்பகல் வேளை எந்த நேரமாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய வணக்கம், ஏதாவது ஒரு வணக்கம் நம்மிடத்தில் இருக்கத்தான் அந்த நேரம் பொழுதும் கழிய வேண்டும். வணக்கம் இல்லாமல் வீணாக வெறுமனே அந்த நேரம் கழிந்து விட்டது என்று வரவே கூடாது. ஆம், இந்த வகையில் ஃபர்து அல்லாது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய வணக்கங்களில் முதன்மையான இடத்தை பெறுவது தொழுகை. தொழுகையிலே அன்புக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை வைத்து பார்க்கிறோம். தொழுகையை விட சிறந்த ஒரு வணக்கம் இந்த உலகத்தில் வேறு ஒன்று இல்லை. 2 ரக்காத் தொழுகின்றானே ஒரு மனிதன், அல்லாஹு அக்பர், இந்த 2 ரக்காத்து தொழுகைக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மனிதன் இறந்து கபரடக்கம் பெற்று விட்டான். இப்போது கபருக்குள்ளே போனதற்கு பின்பாக அல்லாஹ் அவன் கெஞ்சி கேட்ட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு மீண்டும் உலகத்துக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரு 1/4 மணி நேரம் நீ உலகத்துக்கு போய்விட்டு வரலாம் என்று அல்லாஹ் வாய்ப்பளித்தான் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது கபரில் இருந்து வெளியே வந்தான். அவனிடத்தில் கேட்ட, உனக்கு என்னப்பா விருப்பம்? என்ன சொல்லுவான்? என் மனைவியை பார்க்க வேண்டும் என்பானா? என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்பானா? நான் ஆசையாக கட்டி வைத்த வீட்டை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவானா? காலமெல்லாம் அரும்பாடுபட்டு நான் பாதுகாத்து வந்தேனே அந்த தோட்டத்தை சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லுவானா? அல்லது பல கோடி ரூபாய் பெருமானமுள்ள என்னுடைய தொழிற்சாலையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவானா? எதையுமே சொல்ல மாட்டான். 2 ரக்காத்து தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா? 2 ரக்காத்துக்கள் தொழுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அந்த 2 ரக்காத்தினுடைய அருமை அப்போது அவனுக்கு புரியும். உயிர் பிரிந்து கபராளியாக சென்று சேர்ந்ததற்கு பின்பாக மீண்டும் உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு குறுகிய நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டு அவனை வாய்ப்பளிக்கப்பட்டு உலகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு தெரியும், இந்த உலகத்தில் என் மனைவியை விட, பிள்ளையை விட, வீடு வாசலை விட, தோட்டம் துறவுகளை விட, பல கோடி ரூபாய் பெருமானமுள்ள தொழிற்சாலையை விட, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் விட 2 ரக்காத்து தொழுவதுதான் எனக்கு மேன்மையானது, உயர்வானது என்று அப்போது அவனுக்கு புரியும். ஆனால் ஹயாத்தாக வாழுகின்ற போது எத்தனையோ சந்தர்ப்பத்தை தொழுவதற்கு அருமையான வாய்ப்புகள் இருந்தும் பால்படுத்தி கொண்டிருக்கின்றோம், நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டில் ஃபர்லையும் தாண்டி நஃபிலான வணக்கங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு காலகட்டம், அருமையான ஒரு பாக்கியம் நிறைந்த நேரம். ஆனாலும் பலர் இந்த ரமலானிலும் கூட அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் தான் கழித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ரமலானில் நாம் 5 வகையான அமல்களின் பக்கம் கவனத்தை செலுத்துவோம். முதல் வகை ஃபர்து அல்லாத தொழுகைகள்.
அந்த தொழுகையில் முதலிடம் பெறுவது தஹஜ்ஜத்து தொழுகை. தஹஜ்ஜத்து தொழுகை மற்ற மற்ற காலங்களில் தொழுவது பாரமாக இருக்கலாம். ஆனால் ரமலானை பொறுத்த மட்டில் பாரமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், ஒவ்வொரு முஸ்லிமும் நோன்பு நோற்பதற்காக, சஹரு செய்வதற்காக கண்டிப்பாக இரவிலே எழுகின்றார். இன்றைய தினத்தில் அதிரையை பொறுத்த மட்டில் 4:43 சஹரு முடிகிறது. அப்படி என்றால் ஒரு அரை மணி நேரத்துக்கு, 3/4 மணி நேரத்துக்கு முன்பாக கண்டிப்பாக எழுவார் சஹரு செய்வதற்காக. 4 மணி என்று வைத்துக் கொள்வோம். இப்போது கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வைத்து 3 மணிக்கு எழுந்து விட்டார் என்று சொன்னால், அந்த 3 மணியில் இருந்து 4 மணி வரைக்கும் அவர் ஒரு 2 ரக்காத்துக்களாக ஒரு 8 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகை, 8 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு அதற்கு பின்பாக சிறிது நேரம் அவர் பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கின்ற பிரார்த்தனையில் ஈடுபட்டு விட்டு அதற்கு பின்பாக அவர் சஹர் செய்வதற்கு, உணவருந்துவதற்கு. அன்புக்குள்ளே, தஹஜ்ஜத் தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மீக பலத்தை வலுப்படுத்தக்கூடியது. தஹஜ்ஜத் தொழுகின்ற பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனுடைய ஈமான் வைரம் பூண்டதாக இருக்கும். அசாதாரணமான சூழ்நிலைகளையும் அசாதாரணமான சூழ்நிலைகளையும் நெஞ்சை நிமிர்த்தி எதிர்கொள்ளக்கூடிய பலத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். ஆனால் சாதாரணமானவர்களுக்கு, ஈமான் வலுவற்றவர்களுக்கு உடைந்து நொறுங்கி அப்படியே விழுந்து விடுவார்கள். சோதனைகள் என்று வருகிற போது அவர்களால் எதிர்கொண்டு தாங்க முடியாது. ஆனால் வலுவான ஈமான் கொண்டவர்கள், வைரம் பூண்ட ஈமானை பெற்றவர்கள் எந்த நிலையிலும் அல்லாஹ் எனக்கு பின்பலமாக இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கையோடு உறுதியாக இருப்பார்கள். ஆக தஹஜ்ஜத் தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மீக பலத்தை, ஈமானுடைய வலுவை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்று. இதில் ஒரு துளியும் சந்தேகமே இல்லை. ஆக ஒரு 8 ரக்காத்துக்கள் தொழுகின்ற பழக்கத்தை ரமலானில் கொண்டு வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், இனி வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிப்பது எளிதாக ஆகிவிடும். அடுத்து இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் நாம் ஃபர்து தொழுகின்றோமே, அதற்கு முந்திய பிந்திய சுன்னத்துக்கள் என்று மார்க்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஃபர்து இல்லை, ஆனால் ஃபர்து இல்லாத முந்திய பிந்திய சுன்னத்துக்கள். இந்த சுன்னத்துக்கள் மற்ற மற்ற காலங்களில் நாம் தொழாவிட்டாலும் ரமலான் மாதத்தில் பொறுப்போடு நாம் தொழ வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா 12 ரக்அத்தன் ததவ்வுஅன் கைரல் ஃபரீலா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. 12 ரக்அத்துக்கள் ஃபர்லை தாண்டி மேலதிகமாக நாள்தோறும் 12 ரக்அத்துக்களை யார் தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புகின்றார். சொர்க்கத்தில் மாளிகை வேண்டும் என்ற ஆசை உண்டா? சொர்க்கவாதி மட்டுமல்ல, சொர்க்கத்தில் ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரன் என்ற பெயரை பெற வேண்டுமா, அந்த அரும்பாக்கியத்தை அடைய வேண்டுமா? அல்லாஹ்வின் திருத்தூதர் வழிகாட்டுகின்றார்கள், நாள்தோறும் 12 ரக்அத்துக்களை வளமையாக தொழுது வாருங்கள். இந்த 12 ரக்அத்துக்கள் எவை? சுபுகுக்கு முன்பாக 2 முன் சுன்னத்து, சுபுகுடைய முன் சுன்னத்து 2, லொஹருடைய முன் சுன்னத்து 4, லொஹருடைய பின் சுன்னத்து 2, மகரிபுடைய பின் சுன்னத்து 2, இஷாவுடைய பின் சுன்னத்து 2, மொத்தம் 12 ரக்அத்துக்கள். இந்த 12 ரக்அத்துக்களையும் ஒரு மனிதன் வளமையாக பேணி வந்தால் உறுதியாக சொல்லலாம், அவன் சொர்க்கவாதி மட்டுமல்ல, அவன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரன். அல்லாஹு அக்பர். இதையும் தாண்டி பார்க்கின்றோம், அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், மன் ஸல்லா அர்பஅன் கப்ல ظஹரி வபஅதஹு அர்பஅன் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹின் நார். ظஹருக்கு முன்பாக 4, ظஹருக்கு பின்பாக 4 ஒரு மனிதன் தொழுது வந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுவான். நரகம் ஹராம் என்றால் என்ன பொருள்? மறுமையை பொறுத்த மட்டில் 2இல் 1. நரகம் ஹராம் என்றால் சொர்க்கம் வாஜிபு கட்டாயம். சொர்க்கம் ஹராம் என்று சொன்னால் அவனுக்கு நரகம் வாஜிபு கட்டாயம் என்று பொருள். 2க்கு அப்பால் 3வது ஒன்று இல்லை. அப்படி என்று சொன்னால் இவனுக்கு நரகம் ஹராம் என்று சொன்னால் சொர்க்கம் கட்டாயம் என்று பொருள். ஆம், ஏற்கனவே நாம் பார்த்தோம், 12 ரக்அத்துக்களில் ظஹருக்கு முன்பாக 4, ظஹருக்கு பின்பாக 2 என்று பார்த்தோம். அந்த 12இல் இப்போது பெருமானார் முன்பு 4 பின்பு 4 என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே பிந்திய அந்த 2ஐ இன்னொரு 2 ரக்அத்தை நாம் சேர்த்து கொண்டால் 4ஆக மாறிவிடும். ஆம், அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அர்பஅன் கப்ல ரஹிமல்லாஹு இம்ரஅன்
ஸல்லா அர்பஅன் கப்லல் அஸ்ரி, அசருக்கு முன்பாக 4 ரக்அத்துக்கள் யார் தொழுது வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக, அல்லாஹ் தன் கருணையில் அருளில் அவனை அரவணைத்துக் கொள்வானாக என்று அல்லாஹுவின் திருத்தூதர் துஆ செய்தார்கள். அன்புக்குகளே, நாம் 100 ஆண்டு கால வணக்கம், நாம் 100 வருடம் வாழ வாய்ப்பு கிடைத்து 100 வருடமும் கண்ணிமைக்கும் நேரம் கூட ஓய்வெடுக்காமல் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே மூழ்கி இருந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி மரண நேரம் அல்லாஹ்வுக்கு முன்பாக இந்த 100 ஆண்டு கால வணக்கத்தை சமர்ப்பித்து, அல்லாஹ் இந்த 100 ஆண்டு கால வணக்கத்தை உனக்கு முன் காணிக்கையாக ஆக்கி என்னுடைய ஒரு வேண்டுகோளை கேட்கிறேன், அந்த வேண்டுகோளை நிறைவேற்றித்தாய் என்று நாம் கேட்டால் அந்த துஆவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் அது கூட சில போது சோடை போகலாம். ஏன்? 100 ஆண்டு கால வணக்கத்தில் நாம் பேணத் தவறிய ஒரு குறையின் காரணமாக அந்த 100 ஆண்டு கால வணக்கம் மறுக்கப்படலாம், புறந்தள்ளப்படலாம். ஆனால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், அந்த துஆவை முன்வைத்து நான் கேட்கிறேன். பெருமானார் கேட்டார்கள், இந்த மனிதனுக்கு அல்லாஹ் நீ கருணை காட்டுவாயாக, உன் கருணையில் அரவணைத்துக் கொள்வாயாக என்று அல்லாஹுவின் திருத்தூதர் எனக்கு துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் நான் உன்னிடத்தில் நம்பி கேட்கிறேன் என்று சொன்னால் அந்த 100 ஆண்டு கால வணக்கத்தின் மீது இல்லாத நம்பிக்கை பெருமானாருடைய துஆவின் மீது கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். காரணம், அல்லாஹுவின் திருத்தூதருடைய துஆ சோடை போவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு அசருக்கு முன்பாக ஒரு 4 ரக்அத்துக்கள் நாம் தொழ வேண்டும். அடுத்து கட்டாயம் தொழ வேண்டிய ஒரு தொழுகை. இதையெல்லாம் இந்த 12 ரக்அத்துக்கள் தொழுதால் சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும். லொஹருக்கு முந்தி பிந்தி 4 8 ரக்அத் தொழுதால் நரகம் ஹராமாக்கப்படும். அசருக்கு முன்பாக 4 ரக்அத் தொழுதால் அல்லாஹ்வுடைய கருணை அருள் கிடைக்கும். இன்னொரு தொழுகையை பற்றி பெருமானார் சொன்னார்கள், கட்டாயம் தொழுதே தீர வேண்டும், தொழவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் என் கூட்டத்தில் அவன் சேர முடியாது. அது என்ன தொழுகை? அல் வித்ரு ஹக்குன் அல் வித்ரு ஹக்குன் அல் வித்ரு ஹக்குன் ஃபமன் லம் யூத்திர் ஃபலைஸ மின்னி. வித்ரு கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். யார் வித்ரு தொழவில்லையோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை. என்னை சேர்ந்தவர் இல்லை என்பதற்கு என்ன பொருள்? அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கம் தந்தார்கள். நாளை மறுமையில் ஒவ்வொரு நபியும் சொர்க்கத்துக்கு செல்கின்ற போது அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த நபியினுடைய உம்மத்துகள் அந்த நபிக்கு பின்பாக அணிவகுத்து செல்வார்கள். நபி முன்பாக செல்ல அந்த நபியை ஏற்றுக்கொண்ட அந்த உம்மத்துகள் நபிக்கு பின்பாக வரிசையாக அணிவகுத்து செல்வார்கள். அதே போன்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிவாவுல் ஹம்து என்ற புகழ் கொடியை கையிலே ஏந்தியவர்களாக முன்னால் அல்லாஹுவின் தூதர் சொர்க்கத்தை நோக்கி செல்லுகின்ற போது அவர்களை ஏற்றுக்கொண்ட உம்மத்துகள் பெருமானாருக்கு பின்பாக வரிசையாக அணியாக செல்வார்கள். அந்த அணியில் இந்த மனிதன் இடம்பெற முடியாது. யார் யாரை குறித்தெல்லாம் பெருமானார் இவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் காதை பிடித்து வெளியேற்றப்படும். மலாயிக்கத்துமார்கள் அவனை பிடர் பிடித்து வெளியேற்றி விடுவார்கள். இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மன்லம் யுவக்கிர் கபீரனா வலம் யர்ஹம் சகீரனா ஃபலைஸ மின்னா. வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு மரியாதை செய்வதும் இல்லை, இளம் வயது சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுவதும் இல்லை, அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்றார்கள். அன்புகளே, ஒரு சரியான முஸ்லீம் தன்னை விட முதியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், தன் வயதை விட இளையவர்களுக்கு கருணையும் இரக்கமும் காட்ட வேண்டும், சம வயது ஒத்தவர்களிடத்தில் அன்போடும் நட்போடும் பழக வேண்டும். இது இஸ்லாம் காட்டித் தருகின்ற ஒரு கலாச்சாரம், உயர்வான பண்பாடு. அதை விட்டுவிட்டு வயது மூத்தவரிடத்தில் அவமரியாதையாக நடந்து கொள்கிறான், சிறுவர்களிடத்தில் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறான். அப்படியா, நாளை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்பாக நிற்கின்ற அருகதையை நீ இழந்து விட்டாய். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் வித்ரு கட்டாயம் தொழ வேண்டும். வித்ரு யார் இந்த உலகத்தில் தொழுகின்ற பழக்கத்தை கடைபிடிக்கவில்லையோ நாளை மறுமையில் அல்லாஹுவின் திருத்துதருக்கு பின்பாக செல்லுகின்ற பாக்கியத்தை அவன் இழந்து விடுவான். இதற்கு முந்தி சொல்லப்பட்ட தொழுகைக்கெல்லாம் சொர்க்கத்து மாளிகை, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னாலும் இதை பொறுத்த மட்டும் ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் கண்ணியத்திற்குரிய சட்ட மேதைகள் குறிப்பிடுகின்றார்கள், 12 ரக்காத்து சுன்னத்து, லொஹருக்கு முந்திய பிந்திய தொழுகை சுன்னத்து, அசருக்கு முன்பாக தொழுவது முஸ்தஹப்பு. ஆனால் இந்த வித்ரு என்ற தொழுகை வாஜிபு. வாஜிபு என்றால் சுன்னத்தை விட பலமானது, ஃபர்லுக்கு அடுத்த ஸ்தானத்தை பெற்றது. வாஜிபு என்று சொல்லுகின்ற அளவுக்கு கட்டாயமான ஒரு வணக்கம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் தஹஜ்ஜத் தொழுகைக்கு அடுத்தபடியாக
இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு முந்திய பிந்திய சுன்னத்துகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்த அன்புக்குரியவர்களே, இன்னொரு தொழுகை. நோன்பு வைத்து விட்டோம், சுபுஹ் தொழுது முடித்துவிட்டு வாய்ப்பு இருந்தால் அப்படியே அமர்ந்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம். சூரியன் உதித்து விட்டது. ஒரு 20 நிமிடங்கள், சூரியன் உதித்து 20 நிமிடங்கள் கழிந்தவுடன், மக்ரூஹான நேரம் முடிந்தவுடன் ஒரு 4 ரக்காத் அல்லது 2 ரக்காத் நாம் தொழுதால், இஷ்ராக்கு என்ற பெயரில் தொழுதால், அல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஹஜ்ஜத்தின் உம்ரத்தின் தாம்மா தாம்மா தாம், பரிபூரணமான 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 ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜு உம்ரா பரிபூரணமாக செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே தூங்குவதற்கு முன்பாக, சூரிய உதயத்திற்கு பின் ஓய்வெடுப்பதற்கு முன்பாக 4 ரக்காத்துக்களோ 2 ரக்காத்துக்களோ தொழுதுவிட்டு படுக்கின்ற பழக்கத்தை ரமலானில் கொண்டு வர வேண்டும். ஒருவேளை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஒரு களைப்போடு படுத்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம், பாதகமில்லை. அவர் தூங்கி எழுந்தவுடன் ஒரு 8 மணி 9 மணி 10 மணி, ஏதோ சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்பாக எப்போது எழுந்தாலும் சரி, உடனே ஒது செய்துவிட்டு 2 ரக்காத்துக்களோ 4 ரக்காத்துக்களோ தொழட்டும். அதற்கு பேர் லுஹா தொழுகை. அன்புக்குள்ளே, லுஹா தொழுகை. லுஹா தொழுகின்ற போது என்ன பாக்கியம் கிடைக்கும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய நாளின் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். பகலின் முற்பகுதியில் யார் 2 ரக்காத்து தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான். அல்லாஹு அக்பர். ஊரிலே இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய கோடி பெருஞ்செல்வன், உனது இன்றைய நாளின் பிரச்சனைக்கெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு பொறுப்பு என்று சொன்னால் அப்படியே நிம்மதியாக ஆகி, பெரிய கோடீஸ்வரனே பொறுப்பெடுத்து விட்டார், இனி நான் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று அமைதியாக நிம்மதியாக ஆகிவிடுகின்றான். இந்த கோடீஸ்வரனுக்கெல்லாம் பெரும் கோடீஸ்வரன், அகில உலகத்தையும் படைத்தாளுகின்ற அந்த எஜமான் அல்லாஹ், நான் உனக்கு பொறுப்பு என்று அல்லாஹுவே பொறுப்பெடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர், எத்தனை பெரிய பாக்கியம். மற்றொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் மனித உடலில் 360 சொச்சம் பூட்டுக்கள், அதாவது மூட்டுக்கள் இருக்கின்றன. அந்த மூட்டுக்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் வளைத்து நம்மால் இயங்க முடிகிறது, காலெடுத்து அசைத்து நடக்க முடிகிறது, கையை மடக்கி உண்ண முடிகிறது. அந்த மூட்டுக்கள் இல்லை என்று சொன்னால் கை மடங்காது, அப்படி நேராக நிற்கும். அடுத்தவருக்கு நாம் ஊட்ட வேண்டும், அவரெடுத்து நமக்கு ஊட்ட வேண்டும், நமக்கு நாமே ஊட்டிக்கொள்ள முடியாது, எடுத்து உண்ண முடியாது. ஆக இப்படி 360 சொச்சம் அந்த மூட்டுக்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற காரணத்தால் தான் நடப்பதற்கும் உணவு உண்பதற்கும் உறங்குவதற்கும் மற்றும் உண்டான எல்லாவற்றுக்கும் காரணமாக இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மூட்டுக்கு பகரமாக தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, எப்படி ஒவ்வொரு மூட்டுக்கு பகரமாக ஒவ்வொரு நாளும் எப்படி தர்மம் செய்ய முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்போது அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவை எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அதிகாலை, அதாவது பகலின் முற்பகுதியில் 2 ரக்காத்து நீங்கள் தொழுதால் அத்தனை மூட்டுக்களுக்கும் நன்றி செலுத்திய, சதக்கா செய்து நன்றி செலுத்திய பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னார். ஆக அந்த அடிப்படையில் சில அறிஞர்கள் இப்படி கூட சொன்னார்கள், லுஹா தொழுகை ஒரு மனிதன் வளமையாக தொழுது வந்தால் அவனுக்கு எலும்பு முறிவுகள் என்ற அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். தமிழகத்தில் சில ஊர்களை பற்றி நாம் கேள்விப்படுகின்றோம். வட்டி வாங்குகின்ற பழக்கம் சில ஊர்களில் அதிகம் இருந்தால், பெரும்பாலும் அந்த லேசாக சறுக்கினால் கீழே விழுந்தால் எலும்பு சுக்கு நூறாக முறிகிறது. இளம் வயதாக இருந்தாலும் சரி, அடிக்கடி அவர்கள் கட்டுப்போடுகின்றார்கள், மருத்துவமனைக்கு சென்று பாதிப்பை காரணம் இந்த வட்டி வாங்குகின்ற அவர்களுக்கு ஒரு வகையான அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. ஆனால் யாரிடத்தில் லுஹா தொழுகின்ற பழக்கம் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுக்கு இது போன்ற எலும்பு சம்பந்தப்பட்ட பலவீனத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் இருந்தும் அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு தருகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் இது போன்ற வணக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். இங்கே ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 12 ரக்காத்துக்கள் தொழுவதற்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, லொஹருக்கு முன்பும் பின்பும் 4 ரக்காத் 8 ரக்காத்துகள் தொழுவதற்கு நரகம் ஹராமாக்கப்படுகிறது. அசருக்கு முன்பாக ஒரு 4 ரக்காத் தொழுதால் அல்லாஹ்வுடைய கருணையில் அரவணைத்துக் கொள்ளப்படுகின்றார். இஷாவுக்கு பின்பாக ஒற்றைப்படையாக ஒரு 3 ரக்காத் தொழுது விட்டால் பெருமானாருடைய உம்மத்தில் இடம்பெறுகின்ற தகுதியை பெற்று விட்டார். லுஹா தொழுது விட்டால், இஷ்ராக்கு தொழுது விட்டால் பரிபூரணமான ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். இப்படியெல்லாம் பெரும் பெரும் சாதாரண சின்னஞ்சிறு அமலுக்கு செயலுக்கு மகத்தான கூலியை வாக்களிக்கப்பட்டிருக்கிறது.
இது போன்ற இடங்களில் ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர் பெருமக்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இந்த காரியத்தை செய்துவிட்டால் அவருக்கு இந்த பலன் கிடைக்கும் என்று அதற்கு பொருள் அல்ல. என்று இந்த செய்தியை நாம் காதிலே கேட்டோமோ அன்று முதல் கடைசி மௌத்து வரைக்கும் இந்த அமல்களை நாம் கடைபிடித்து வர வேண்டும். 12 ரக்காத் தொழுகையா, கடைசி மௌத்து வரைக்கும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். சில போது அசாதாரணமான சூழ்நிலையால் விட்டுவிட்டால் பாதகமில்லை. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் 48 மைல் 72 கிலோமீட்டருக்கு 42 மைலுக்கு அப்பால் தொலைதூரத்துக்கு பிரயாணம் போகிறான். அவனுக்கு பேர் முசாஃபிர், பிரயாணி. அவன் சுன்னத்தை விட்டு விட்டான், அதனால் பாதகமில்லை. அல்லது நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக மருத்துவமனையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கின்றான், அவன் சுன்னத்துக்கள் தொழ முடியவில்லை, பாதகமில்லை. அல்லது வீட்டிலே அசாதாரணமான சூழ்நிலை, ஒரு மௌத்து, வீட்டிலே ஜனாசா இருக்கிறது, அல்லது திருமண வைபவம், ஏதோ ஒரு காரணம், இது போன்ற சந்தர்ப்பங்கள் அவனால் தொழ முடியவில்லை, பாதகமில்லை. அல்லது தூங்கிவிட்டான், பாதகமில்லை. அல்லது மறந்து விட்டான், பாதகமில்லை. இப்படி நியாயமான காரணங்களை முன்னிட்டு தவறு இருந்தால் குற்றமில்லை. ஆனால் ஒரு மனிதன், அவனுக்கு பிரயாணமும் இல்லை, நோயும் இல்லை, வீட்டில் அசாதாரணமான சூழ்நிலையும் இல்லை, அவனுக்கு தூக்கமும் இல்லை, மறக்கவும் இல்லை, நல்ல நினைவோடு இருக்கிறான். நாம் சுன்னத்து தொழ வேண்டும், முந்திய சுன்னத்து பிந்திய நல்ல தொழ வேண்டும் என்ற நினைவோடு ஞாபகத்தோடு இருந்து கொண்டு அதை அற்பமாக துச்சமாக மதித்து அதை கைவிடுகின்றான் என்றால் இவனுக்கு அந்த கூலி கிடைக்காது. சொர்க்கத்தின் மாளிகை என்பதோ அல்லது நரகம் ஹராமாக்கப்படும் என்பதோ கிடைப்பது அரிது. காரணம், நியாயமான காரணம் இல்லாமல் கைவிடுகின்றான். நினைவு இருக்கவே அற்பமாக துச்சமாக கருதி அதை இவன் கைவிடுகின்றான் என்றால் அந்த பாக்கியத்தை பெறுவது அரிது. ஆக அன்புகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் ஃபர்தான வணக்கங்களையும் விட கூடுதலான வணக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த பட்டியலில் முதலாக இடம்பெறுவது இது போன்ற தொழுகைகள். இதையும் தாண்டி மகரிபுக்கு பின்பாக 2 ரக்காத்துக்களாக 6 ரக்காத்துக்கள் தொழலாம். மொத்தம் 3 சலாம் 6 ரக்காத்துக்கள் தொழலாம். அதையும் கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததாக கூட ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆக இப்படி அதே போன்று சில போது நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் நஃபில் தொழுவதற்கு. 2 ரக்காத்துக்களாக எவ்வளவு வேண்டுமென்றாலும் தொழலாம், அனுமதி உண்டு. நஃபில் என்ற நியத்தோடு எவ்வளவும் தொழுவலாம். ஆக ரமலான் மாதத்தில் தொழுவதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அடுத்து கணிசமான அளவு தொழுது விட்டோம், இப்போது கொஞ்சம் தொடர்ச்சியாக தொழுவதற்கு உடல் ஒத்துழைப்பு தரவில்லை. அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை கையில் எடுங்கள். ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய வணக்கங்களில் 2வது வணக்கம் குர்ஆன் ஓதுவது. குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் என்பது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் மாதம் என்று சொல்லலாம். காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்தை அறிமுகப்படுத்துகின்ற போது உலக மக்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகின்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் இறக்கப்பட்டதை சொல்லித்தான் அல்லாஹ் ரமலான் மாதத்தையே அறிமுகப்படுத்துகின்றான். ஆக ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஏன்? வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒவ்வொரு ரமலானிலேயும் வருவார்கள். வந்து அதுவரைக்கும் இறக்கப்பட்ட குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எவையோ அந்த முழு ஆயத்துக்களையும் பெருமானாருக்கு ஓதி காட்டுவார்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பின்பு அல்லாஹுவின் தூதர் ஓதி காட்டுவார்கள், அதை ஜிப்ரீல் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படி ஒருவர் ஓத அடுத்தவர் கேட்க என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு சுன்னத்தான வழிமுறையாக இருக்கிறது. அதையும் தாண்டி பார்க்கின்றோம், குர்ஆன் ஓதுவதை பொறுத்தமட்டில் ரமலானிலே விசேஷமான வணக்கமாக மார்க்கம் கருதுகிறது. ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்கின்றோம், ரமலானில் 60 குர்ஆன்களை ஓதி முடிப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ், 60 குர்ஆன். பகலிலே ஒரு குர்ஆன், இரவிலே ஒரு குர்ஆன் என்று ஓதி இருந்தால்தான் 60 குர்ஆன்களை ஓதி முடிக்க முடியும். அதே போன்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாது இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போன்ற மேதைகளை பார்க்கிறோம். யார் இவர்கள்? ஹதீஸு கலையிலே கரைகண்ட ஞானிகள், ஹதீஸு துறையிலே கரைகண்ட ஞானிகள். அவர்கள் ஹதீஸு பாடங்கள் நடத்துகின்ற போது அவர்களுடைய வகுப்பறையிலே 10,000, 20,000, 30,000 என்று மாணவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மேதைகள் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் மாணவர்களுக்கெல்லாம்
விடுமுறை கொடுப்பார்கள். தங்களுடைய ஹதீஸுக்களை நடத்துகின்ற அந்த பாட போதனை கூடத்தை மூடிவிடுவார்கள். மூடிவிட்டு எல்லா தொடர்புகளையும் நிறுத்திவிட்டு கையிலே குர்ஆனை எடுத்துக்கொள்வார்கள். கையிலே குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் ரமதானிலே அவர்களுக்கு பிரதானமான வணக்கம். அன்புக்குள்ளே எவ்வளவு இத்தனை பெரிய மேதை ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதரத் இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உலமாக்களுக்கு அறிஞர்களுக்கு தெரியும், மாபெரும் மேதைகள். அத்தனை பெரும் மேதைகள் ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் மற்ற எல்லா வணக்கங்களையும், எந்த அளவுக்கு ஹதீஸு பாடம் நடத்துவதையே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் புடை சூழ்ந்து கேட்கின்ற அந்த ஹதீஸு பாடத்தையே நிறுத்தி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய வேதமறையை கையில் எடுத்துக்கொண்டு பார்த்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர். ரமலானில் குர்ஆனை பார்த்து ஓதுவது என்பது அவர்களின் நெஞ்சத்தில் எத்தனை உயர்ந்த இடத்தை பெற்றிருந்திருக்க வேண்டும். ஆம், இது போன்று ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். நாள்தோறும் ஒரு குர்ஆன். ரமதானிலே குர்ஆன் ஓதுவது பெரும் பாக்கியமான ஒன்று. ரமதானிலே எந்த அளவுக்கு முடியுமோ குறைந்தது ஒரு 10 குர்ஆனாவது முடிக்கலாம். 3 நாட்களுக்கு ஒரு குர்ஆன் என்று வைத்தால் 10 குர்ஆன். 10 குர்ஆன் என்றால் ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓத வேண்டும். தராவீஹுக்கு பின்பாக ஒரு 5 ஜுஸு, லொஹருக்கு முன்பாக 1, லொஹருக்கு பின்பாக 1, அசருக்கு முன்பாக 1, பின்பாக 1, அடுத்து மகரிபுக்கு பின்பாக 1 என்று வைத்தால் முடிந்தது. 10 ஜுஸு வந்து விட்டது. ஒரு நாளைக்கு 10 ஜுஸு என்றால் 3 நாட்களுக்கு 30 ஜுஸு, ஒரு குர்ஆன் முடிந்தது. இப்படியாக பார்க்கிற போது 30 நாள், ஒரு மாதத்தில் 10 குர்ஆனை முடிக்கலாம். குறைந்தது 5 குர்ஆன், குறைந்தது 3, 2, கடைசி எல்லை ரமதானிலே ஒரு முறையாவது குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். ஒரு முறை கூட குர்ஆனை ஒருவன் ஓதி முடிக்கவில்லை என்று சொன்னால் தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்வதற்கு அவன் வெட்கப்பட வேண்டும். ரமலான் மாதம் ஒரு மாதம் முழுவதும் ஒரு குர்ஆனை கூட அவன் ஓதி முடிக்கவில்லை. இந்த நிலையில் தன்னை பற்றி மூமீன் என்று சொல்வதற்கும் முஸ்லீம் என்று சொல்வதற்கும் அவன் வெட்கப்பட வேண்டும். ரமலானிலேயே ஒருவன் குர்ஆனை ஓதி முடிக்கவில்லை என்று சொன்னால் வேறு எந்த காலத்தில் அவன் குர்ஆனை ஓதி முடிக்கப் போகின்றான்? சரி, சில பேருக்கு குர்ஆனை ஓத தெரியாது என்பார்கள். பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஓத தெரியவில்லையா? இந்த ரமலானில் குர்ஆனை ஓதுவதற்காக, கற்றுக்கொள்வதற்காக முயற்சி எடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நியாயமான கூலியை தருவான். சாதாரண எஸ்என்எல் குர்ஆன் போன்ற கிதாபுகளை வாங்கி ஓத தெரிந்த மக்களிடத்தில் சொல்லி அவர்களிடத்தில் குர்ஆனை ஓதிக்கொள்ள, கற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சி எடுங்கள். அந்த முயற்சியை இந்த ரமலானில் செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன் ஓதிய மக்களுக்கு என்ன கொடுப்பானோ அதில் ஒரு கணிசமான பாகத்தை உங்களுக்கு தருவான். ஆக அன்புகளே, குர்ஆன் ஓதுவது எந்த வயதிலும் சாத்தியம். நாம் நினைத்து விடக்கூடாது சிறு பிள்ளைகள் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். இல்லை, 80 வயதாக இருக்கட்டும், அவருக்கும் உண்மையான ஆசையும் ஆர்வமும் இருந்தால் நிச்சயமாக அந்த பருவத்திலும் அவர் குர்ஆனை ஓதுகின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆக ரமலானில் நாம் செய்ய வேண்டிய 2வது வணக்கம் குர்ஆன் ஓதுவது. அடுத்து 3வது வணக்கம் அன்புகளே, முக்கியமான ஒரு வணக்கம், அல்லாஹ்வுடைய திக்ரில் ஈடுபடுவது. திக்ரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லது பெருமானாமே ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம், அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது தொழுகையில் அத்தஹியாத்தில் ஓதுகின்றோமே அந்த ஸலவாத்து, அல்லது இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இப்படியாக ஏதாவது ஒரு தஸ்பீஹ், ஒரு தஹ்மீத், அல்லாஹுவை புகழ்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, நாயகத் மீது ஸலவாத்து சொல்வது என்று ஏதாவது ஒரு திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குள்ளே, திக்ரு என்பது சாமானியமான ஒரு வணக்கம் அல்ல. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தரத்தை உயர்த்தக்கூடியது, அல்லாஹ்விடத்தில் மிக மேலான வணக்கமாக கருதப்படுகிறது. எந்த அளவுக்கு நீங்கள் தங்கம் வெள்ளியை தர்மம் செய்வதை விட மேலான வணக்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காப்பதற்காக அறப்போருக்கு சென்று விரோதிகளிடத்தில் நீங்கள் போராடுகிற போது விரோதிகளை நீங்கள் வெட்டி வீழ்த்துவதை விட, விரோதிகளால் நீங்கள் வீழ்த்தப்படுவதை விட அல்லாஹ்விடத்தில் மேலான ஒரு வணக்கம். அது என்ன வணக்கம்? அதுதான் அல்லாஹ்வுடைய திக்ரு என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
ஆக திக்ரு என்பது அன்புக்குள்ளே மிகப்பெரிய வணக்கமாக அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தொடர்பை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யார் பிரியப்படுகின்றாரோ அவர் சதா நேரம் கடைபிடிப்பதற்கு ஏற்ற அருமையான வணக்கம் அல்லாஹ்வுடைய திக்ரு. தொழுவதற்கு கூட இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், ஒது செய்ய வேண்டும், உடை வேண்டும், பல நிபந்தனைகள் உண்டு. அதே போன்று குர்ஆன் ஓதுவது கூட குர்ஆன் வேண்டும், ஒது செய்ய வேண்டும், பல விஷயம் உண்டு. திக்ரு செய்வதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை. ஒது இருந்தாலும் திக்ரு செய்யலாம், ஒது இல்லாவிட்டாலும் திக்ரு செய்யலாம், எந்த இடத்திலும் திக்ரு செய்யலாம். ஒரே ஒரு இடம், கழிப்பிடத்தை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும், அது அசுத்தம். கழிப்பிடத்தை தவிர்த்து இந்த பூமியில் எல்லா இடங்களிலையும் திக்ரு செய்யலாம். திக்ரு செய்வதற்கு தடையே இல்லை. நேரமும் அப்படித்தான். தொழுவதற்கு கூட சூரியன் உதிக்கின்ற, மறைகின்ற, உச்சியில் இருக்கின்ற 3 நேரங்களில் தொழுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திக்ரு செய்வதை பொறுத்த மட்டில் எல்லா நேரத்திலையும் திக்ரு செய்யலாம். இரவிலும் பகலிலும், சூரியன் உச்சிகள் இருந்தாலும் சரி, மறைந்தாலும் சரி, உதித்தாலும் சரி, எந்த தடையும் இல்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலையும் திக்ரு செய்யலாம். ஆக அந்த குரலே நாம் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் ஒரு வினாடியை கூட அல்லாஹ்வுடைய வணக்கம் இல்லாமல் கழியவிடக்கூடாது என்ற வார்த்தையில் முக்கியமாக இடம்பெறுவது இந்த திக்ரு. இந்த திக்ரு எல்லா நேரத்திலேயும் நாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பெண்களை பொறுத்த மட்டில் வீட்டிலே அவர்கள் சமையல் கட்டிலே சமைத்து கொண்டிருந்தாலும் நாவிலே திக்ரு செய்யலாம். அவர்கள் துணிமணிகளை துவைத்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்தாலும் சரி, அல்லது வேறு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வுடைய திக்ரு அவருடைய நாவிலே தோய்ந்திருக்க அந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்களை பொறுத்த மட்டில் வீட்டிலோ, ரோட்டிலோ, காட்டிலோ, கடையிலோ, உள்ளூரிலோ, எங்கு போனாலும் சரி, நாவிலே திக்ரு இல்லாமல் இருக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய திக்ரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மற்ற வணக்கங்களுக்கெல்லாம் ஒரு வரையறை சொல்கிறான். தொழுகையா விளவு ஒன்னொன்றுக்கு ஒரு அளவு இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவே அளவில்லாமல் சொன்ன ஒரு வணக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் ஃபத்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அதிகமாக அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள். எவ்வளவு என்று அல்லாஹுவே சொல்லவில்லை, அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அது மட்டுமல்ல, இப்படியும் சொல்றான், எதுகுரூன் அல்லாஹ கியாமம் வ குஊதம் வ அலா ஜுனூபிஹிம், நின்ற வண்ணமாக, அமர்ந்த வண்ணமாக, படுத்த வண்ணமாக. தூங்குவதற்காக வேண்டி ஒருவன் படுத்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம், படுத்த நிலையிலேயும் திக்ரு செய்யலாம். படுத்த நிலையில் உறக்கம் பற்றுகின்ற வரைக்கும் திக்ரு செய்து கொண்டே இருக்கலாம். அடுத்து உறக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தான், எழுந்தவுடன் பிஸ்மில்லா என்று மறுபடியும் திக்ரை ஆரம்பிக்கலாம். இப்படி கடைசி வரைக்கும், தூங்குகின்ற கடைசி வரைக்கும் திக்ரு செய்துவிட்டு எழுந்தவுடன் ஒரு மனிதன் திக்ரை மறுபடியும் ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அவன் தூங்கிய நேரம் எத்தனையோ அத்தனையும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே கடினதாகத்தான் அல்லாஹ் இடத்தில் கருதப்படுகிறது. ஆக அன்பர்களே, திக்ரு என்பது நடந்து கொண்டே செய்யலாம், அமர்ந்து கொண்டே செய்யலாம், நின்று கொண்டே செய்யலாம், படுத்து கொண்டும் செய்யலாம். மனிதனுக்கு என்ன நிலைகள் உண்டோ எல்லா நிலைகளிலேயும் திக்ரு செய்வதற்கு தடையே இல்லை. பெரிய பாக்கியத்துக்குரிய ஒரு வணக்கம். ஆக ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டில் நம்முடைய ஒரு வினாடி நேரம் கூட வீணாகாமல் நாம் பார்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வணக்கம் இந்த திக்ரு என்பது. குறிப்பாக மற்ற எல்லா திக்ருகளை விட குறிப்பாக ஒன்றை மட்டும் நான் இங்கே வலியுறுத்துகின்றேன். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம். இது சாதாரணமாக பழக்கத்தில் 3ஆம் கலிமா என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்ற போது 7வது வானத்துக்கு சென்றார்கள். அங்கே பைத்துல் மஅமூர் என்ற ஒரு ஆலயம், எப்படி பூமியிலே காபத்துல்லா என்ற ஆலயம் இருக்கிறதோ அதற்கு நேர் உயரத்தில் 7வது வானத்தில் பைத்துல் மஅமூர் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்கே அல்லாஹ்வின் திருத்தூதர் சென்ற போது பைத்துல் மஅமூரிலே முதுகை வைத்து சாய்ந்த வண்ணமாக சந்தித்தார்கள். யாரை? ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள், நல்வாழ்த்து சொன்னார்கள். உரையாடியதற்கு பின் அவர்களை விட்டு பெருமானார் பிரிகின்ற போது ஹதரத் இப்ராஹிம் சொன்னார்கள், நாயகமே, உங்கள் உம்மத்தாருக்கு என் சார்பாக என் சலாத்தை சேர்த்து வையுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னதற்கு பின்பாக சொன்னார்கள், இன்ன அர்லல் ஜன்னதி கீஆனுன், சொர்க்கத்தின் பூமி சாதாரண வெட்ட வெளியாக இருக்கிறது.
இதிலே சுப்ஹானக இந்த மூன்றாம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை ஓதுகின்ற போது அங்கே சொர்க்கத்தில் அவருடைய இடத்தில் ஒரு பேரித்த மரம் நடப்படுகிறது. சாதாரண காலத்தில் ஒரு பேரித்த மரம் என்று சொன்னால் 1க்கு 70 என்று அல்லாஹ் பெருக்கி தருகின்ற இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அந்த வார்த்தையை சொன்னால் 70 மரங்கள் நடப்படலாம். அல்லாஹு அக்பர், எத்தனை பெரிய பாக்கியம்! ஆகவே யாரெல்லாம் சொர்க்கத்தில் நாளை மறுமையில் அல்லாஹுவின் திருச்சமூகத்துக்கு நாம் போகிற போது சொர்க்கத்தில் அடர்ந்த பேரித்த மர தோட்டங்களை, சோலைகளை நாம் பெற வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றார்களோ, தாகிக்கின்றார்களோ, அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இந்த மூன்றாம் கலிமாவை அதிகமாக சொல்லுகின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். அத்தோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற பழக்கத்தையும் கொஞ்சம் கொண்டு வர வேண்டும். அதே போன்று நாம் செய்துவிட்ட பாவங்களை அழிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் குற்றப்பரிகாரமாக பிழை பொறுக்க தேடுகின்ற இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதையும் அதிகமாக கொண்டு வர வேண்டும். குறைந்தது காலையில் 100 முறை சுப்ஹான கலிமா 100, ஸலவாத்து 100, இஸ்திக்ஃபார் 100. அதே போன்று மாலையில் இந்த மூன்றையும் 100 முறை ஓதுகின்ற பழக்கத்தை பொதுவாக கொண்டு வர வேண்டும். ரமலானை பொறுத்த மட்டில் சதா நேரம் ஏதாவது ஒரு திக்ரு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆம் அன்புகளே, இது நாம் ரமலானில் நம்முடைய பொழுதுகளை வணக்கத்தில் கழிப்பதற்கு நாம் கடைப்பிடிக்க வேண்டிய 3வது காரியம். அடுத்து 4வது, விசேஷமாக ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். துஆ மிக முக்கியமான ஒரு வணக்கம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுவே ஒரு வணக்கம். அது எப்படி? பிரார்த்தனைக்கு 2 கோணங்கள் இருக்குது. நாம் துஆ செய்கின்றோம், வைத்துக்கொள்ளும், ஒரு 1/4 மணி நேரம் துஆ செய்கிறோம். உதாரணத்துக்கு என்ன கேட்கிறோம்? அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடு, என் கஷ்டங்களை போக்கிவிடு, என் நோய்களை நீக்கிவிடு, என் நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்கிவிடு, வளமான வாழ்க்கையை கொடு, துனியாவிலே இதை கொடு, ஆகிரத்திலே அதை கொடு. அவருக்கு இப்படி நம்முடைய தேவைகளை கேட்கிறோம், கஷ்டங்களை நீக்க சொல்கின்றோம், நோய் நொடிகளை அகற்றச் சொல்கின்றோம். இந்த கோணத்தில் பார்க்கிற போது நாம் கேட்டது கிடைக்கிறது ஒரு பக்கம். மறுகோணத்தில் பார்க்கிறோம், இந்த 1/4 மணி நேரம் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தோமே, இந்த 1/4 மணி நேரம் உயர்வான வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த வணக்கசாலி என்று அல்லாஹ் எழுதுகின்றான். 1/4 மணி நேரம் எப்படி தக்பீர் கட்டி நாம் தொழுது கொண்டு 1/4 மணி நேரத்துக்கு பின்பாக சலாம் கொடுத்தால் 1/4 மணி நேரம் தொழுத தொழுகையை எப்படி அல்லாஹ் இபாதத்தை என்று ஏற்றுக்கொள்வானோ, அதே போன்று நாம் எத்தனை நேரம் துஆவில் ஈடுபட்டிருந்தோமோ அத்தனை நேரம் இவர் இபாதத்தில், உயர்வான இபாதத்தில், வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தார் என்று வணக்கத்துக்குரிய கூலி எழுதப்படுகிறது. ஒரு பக்கம் கேட்டதை அல்லாஹ் கொடுக்கின்றான், மறுபக்கம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலி குல்லி முஸ்லிமின் தஅவத்தன் முஸ்தஜாபத்தன் ஃபீ ரமலான். ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மறுப்பில்லாமல் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற பிரார்த்தனை உண்டு. இரவிலும் உண்டு, பகலிலும் உண்டு. ஒரு முஸ்லிமான மனிதன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ரமலானை பொறுத்த மட்டும் அவனுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் நிபந்தனை, அவன் பாவமான விஷயத்தை கேட்டிருக்கக்கூடாது, தவறான ஒரு விஷயத்தை அல்லது உறவுகளை முறித்து கொள்வதை அவன் கேட்டிருக்கக்கூடாது. உறவை முறிப்பதை தாயோடு பேசக்கூடாது, சகோதரியோடு பேசாமல் இருக்க வேண்டும். அவர் இப்படியாக உறவு முறிவையோ அல்லது ஹராமான சம்பாத்தியம் எனக்கு கிடைக்க வேண்டும், அதில் இந்த பணம் எனக்கு வர வேண்டும், இப்படி ஹராமான விஷயத்தையோ அவன் கேட்காமல் ஹலாலான முறையில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, உறவை துண்டிக்காத ஒன்று அவன் கேட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். ஒன்று உடனடியாக அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான், அல்லது சற்று காலதாமதத்துக்கு பின்பாக நிறைவேற்றி கொடுப்பான், அல்லது மறுமையில் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான். கேட்டதையும் கொடுக்கலாம் அல்லாஹ், கேட்டதற்கு பகரமாக அதைவிட சிறந்த ஒன்றையும் அல்லாஹ் அவனுக்கு தரலாம், அல்லது அதற்கு நிகரான ஒன்றையும் தரலாம். ஆக நாம் கேட்ட எந்த துவாவும் வீண் போக மாட்டாது. ஆக அன்புகளே, ரமலானை சாலிகான அமல்களில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வரிசையில் நாம் 4வதாக கடைபிடிக்க வேண்டியது இந்த துவா. அடுத்து 5வதாக சொல்ல வேண்டியது, நம் சக்திக்கு முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். யாருடைய பொருளாதார பலம் என்னவோ அதற்கு தக்க நாம் நினைத்து பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும், அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், 1 திர்ஹம் தர்மம் 1,00,000 திர்ஹம் தர்மத்தை முந்திவிட்டது, மிகைத்து விட்டது என்றார்கள். அது எப்படி? 1 ரூபாய் தர்மம் 1,00,000 ரூபாய் தர்மத்தை எப்படி மிகைக்க முடியும்? பெருமானார் விளக்கம் சொன்னார்கள்,
ஒரு மனிதனிடத்தில் 2 ரூபாய் தான் இருந்தது. அதிலே 1 ரூபாய் எடுத்து தர்மம் செய்தான். இன்னொரு மனிதனிடத்தில் பல லட்சம் ரூபாய் இருந்தது. அந்த பல லட்சத்தில் 1 லட்சத்தை எடுத்து தர்மம் செய்தான். இப்போது பல லட்சத்தில் 1 லட்சம் என்பதை விட 2 ரூபாயில் 1 ரூபாய் எடுத்து தர்மம் செய்தானே, இவனுடைய தர்மம் அல்லாஹ் இடத்தில் உகந்ததாக உயர்வானதாக கருதப்படும். காரணம், மொத்த செல்வத்தில் இவன் சரி பாதியை கொடுத்திருக்கின்றான், அவனோ மொத்த செல்வத்தில் பல பகுதிகளில் ஒரு பகுதியை கொடுத்திருக்கின்றான். ஆகவே இந்த கோணத்தில் 1 லட்சம் தர்மத்தை விட இந்த 1 ரூபாய் தர்மம் என்பது மிகைத்து விட்டது என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸிலே பார்க்கிறோம், வலௌபி இத்தகுன்னார் வலௌபி ஷிக்கி தம்ரத்தின், நரகத்தை விட்டும் தற்காத்து கொள்ளுங்கள் பேரித்தம் பழத்தின் ஒரு சிறு துண்டை கொண்டாவது. என்ன பொருள்? நரகத்தை விட்டும் நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டுமா? உங்களிடத்தில் தர்மம் செய்வதற்கு அதிகமான பொருள் இல்லை, ஒரே ஒரு பேரித்தம்பழம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஒரு பேரித்தம்பழம் கூட உங்களுக்கு தேவை இருக்கிறது. அந்த ஒரு பேரித்தம்பழம் கூட உங்களுக்கும் தேவை இருக்கிறது. என்ன செய்தீர்கள்? அந்த ஒரு பேரித்தம்பழத்தை பல துண்டுகளாக பிரித்து அதிலே சில துண்டுகளை நீங்கள் உண்டுவிட்டு மீதமுள்ள 1-2 துண்டுகளை தர்மம் செய்தீர்கள். அந்த துண்டுகள் கூட நரகத்து நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக நாளை மறுமையில் மாறும். அற்பமாக நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு பேரித்தம்பழம், அதை 5-6 துண்டுகளாக பிளந்து அதில் ஒரு பாதியை நான் சாப்பிட்டு விட்டு மறுபாதியை கொடுக்கின்றேன் என்று சொன்னால் இது என்ன பெரிய சாதனை என்று கருத வேண்டாம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், நரகத்து நெருப்பில் இருந்தும் உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக மாறலாம். அல்லாஹ் பார்ப்பது அளவை அல்ல, உள்ளத்து உணர்வு, உள்ளத்தில் இருக்கின்ற இஹ்லாஸ், எந்த எண்ணத்தோடு எந்த உணர்வோடு நாம் கொடுக்கிறோம் அதைத்தான் அல்லாஹ் பிரதானமாக பார்க்கின்றான். அளவை அல்லாஹ் பார்ப்பதில்லை. ஆக அன்புகளே, ரமலான் மாதத்தில் நம்முடைய சக்திக்கு முடிந்த அளவுக்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும். இந்த தர்மங்களில் குறிப்பான ஒரு தர்மம் காசு பணமாக கொடுக்கலாம், உணவாக கொடுக்கலாம், உடையாக கொடுக்கலாம், அல்லது சம்பந்தப்பட்டவருக்கு என்ன தேவையோ அந்த தேவையின் வடிவத்தில் அவருக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்படி எல்லா வகையான இதுவும் உண்டு. ஆனாலும் குறிப்பாக ரமலான் மாதத்தை பொறுத்தமட்டில் இல்லாதவர்கள், எளியவர்கள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், அபலைகள், இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல உணவு தயாரித்து அவர்களுக்கு உண்ண கொடுத்து அவர்கள் முகத்திலே மகிழ்ச்சியை பார்ப்பதற்கவே ரொம்ப ஒரு மேலான ஒரு வணக்கம். அதிலும் குறிப்பாக தாயில்லாத அனாதை பிள்ளைகள், தந்தையில்லாத எத்தீமான பிள்ளைகள், இவர்களை எல்லாம் நம் குடும்பத்தில் இருந்தாலோ, நம் தெருவில் இருந்தாலோ, நமது ஊரில் இருந்தாலோ அவர்களை எல்லாம் பெத்த தாயை போன்று, தந்தையை போன்று அவர்களை அரவணைத்து தலையை வருடி கொடுத்து அவர்களை வீட்டிலே வைத்து நமது பிள்ளைகளுக்கு நிகராக அவர்களை நடத்தி அவர்களை உண்ண கொடுத்து சந்தோஷப்படுத்துவது இருக்கிறதே ரமலான் மாதத்தில் மிகப்பெரிய வணக்கம். ஆக அன்புகளே, ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தி நாளை மறுமையில் அல்லாஹுவின் திருச்சமூகத்தில் நாம் ரமலானுடைய நற்சான்றை பெறுகின்ற பாக்கியசாலிகளாக, ரமலான் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்ல வேண்டும் என்ற அந்த நிலையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 வகையான வணக்கங்களின் பக்கம் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். 1, எல்லா வகையான ஹராமான பாவங்களை விட்டுவிடுவது. 2, ஃபர்லான வணக்கங்களை மற்ற எல்லா காலங்களையும் விட கூடுதல் முக்கியத்துவத்தோடு முழுமையாக நிறைவேற்றி கடைப்பிடிப்பது. 3வது, ஃபர்லையும் தாண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற மேலதிகமான வணக்கங்களில் நம்முடைய காலம் நேரம் முழுவதையும் நாம் செலவிடுவது. இந்த வகையில் இந்த 5 வணக்கங்கள், தொழுகை, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, துஆ செய்வது, சதக்கா செய்வது என்ற இந்த 5 காரியங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் நேரத்தை செலவிட வேண்டும். இந்த அமைப்பில் நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாக ரமலானை கண்ணியப்படுத்திய மேன்மக்கள் என்ற பெயரை நாம் பெறுவோம். ரமலான் நாளை மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நம் நெஞ்சத்தில் பதியச் செய்து வாழ்க்கையில் கடைப்பிடித்து ஈருலகத்திலேயும் வெற்றி பெறுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது எனக்கு கேளுங்க. சர்ச்சைக்குரிய கேள்வி இது. அதராமண்ணத்தை மையமாக வச்சு கேட்கப்பட்டிருக்கு. அதாவது அதாவது வீடு வரதட்சணையாக கொடுக்கலாமா என்று கேட்டிருக்கிறாங்க. வரதட்சணை என்ற பேரில் எதை கொடுத்தாலுமே தவறு. அது இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல போனவாங்க, சில பேர் சங்கடப்படுவாங்க அல்லது சர்ச்சையாக கிளப்புவாங்க. ஹராம்.
ஆண்மகன் ஆத்துன் நிசா சதுக்காத்திகின்ன நெஹலா, ஆண்களே உங்களுடைய மனைவிமார்களுக்கு மனமுவந்து அவர்களுடைய மனக்கொடை மகர் என்ற அந்த மனக்கொடையை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆண் மகர் தொகையை கொடுத்து மனம் முடிப்பது தான் இஸ்லாம். பெண்ணிடத்தில் வீடாகவோ நகையாகவோ பணமாகவோ வாங்கிக்கிட்டு செய்கிறது அல்லாஹ்வுடைய ஷரியத்தையே தலைகீழாக புரட்டுறது. அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த மார்க்கத்தை தலைகீழாக புரட்டுறது. அது சால்ஜாப்பு சொல்லுவாங்க, நாங்களா கேட்கல அவங்களா தந்தாங்க. மௌத்துக்கு பின்னாடி வரட்டும், சம்மந்தப்பட்ட அவங்க மௌத்துக்கு பின்னாடி அவருடைய வீடு அவருடைய நிலம்லாம் அவங்க பிள்ளைக்கு தான் போக போகுது. இப்போ ஏன் எழுத சொல்கிறீங்க? அந்த வீட்டை எழுதி வை, அப்போ தான் கல்யாணம் முடிப்பேன். இது என்னது நிர்பந்தம்? இந்த மாதிரி பல குடும்பங்களும் நடக்குது. உங்கள் வீட்டு பெண்ணை நான் மனம் முடிக்கணுமா, உங்கள் வீட்டை பாதியவோ அல்லது முழுசாகவோ எனக்கு எழுதி வச்சா தான் நிக்காக நடக்கும். இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே நெருக்கடியை கொடுக்குறாங்களே, இது எந்த வகையில் நியாயம்? இது அப்பட்டமான ஹராமான செயல். யாருக்கு வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை, தவறான ஹராமான செயல். இது மார்க்க விரோதமான காரியம். தடுப்பூசி போடுறதுனால எந்த ஊசி போட்டாலும் நோம்பு முடியாது. தடுப்பூசி போட்டாலும் சரி, காய்ச்சல் ஊசி போட்டாலும் சரி, வேறு என்னமோ இது சொல்கிறாங்களே காய்ச்சலுக்காண்டி, எந்த ஊசியாக இருக்கட்டும், சதையில் போட்டாலும் சரி முறியாது, நரம்பில் போட்டாலும் சரி முறியாது. அதே மாதிரி ஆனால் ஒரே ஒரு ஊசி இருக்குது, உணவுக்கு நிகரானது, அந்த ஆதார ஊசி குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் ஊசி போட்டோம்னாக்கும் நோம்பு முறிஞ்சிடும். ஏன்னா சாப்பிட்டா என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை அது செய்யும். அதனால் அது ஒன்று மட்டும் முறியும். மற்றபடி எந்த ஊசியாக இருக்கட்டும், நீங்கள் சதையில் போட்டாலும் சரி நரம்பில் போட்டாலும் சரி அதனால் நோம்புலாம் முடியாது. கையில் இப்பொழுது பணம் இல்லை, ஆனால் 6 லட்சம் பணம் கடனாக கொடுத்திருக்கிறேன், அதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டுமா? ஒரு மனிதர் கையில் பணம் இல்லை, ஆனால் அவர்கிட்ட இருந்த 6 லட்சம் ரூபாயை யாரிடத்திலோ கடனாக கொடுத்திக்கார். இப்போ கேள்வி, 6 லட்சம் ரூபாய் கொடுத்து 1 வருடம் பூர்த்தியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த 6 லட்சத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமா என்று கேள்வி கேட்குறாங்க. நல்லா விளங்கணும், இந்த இடத்துல 2 விஷயம். ஒன்று, இந்த 6 லட்ச ரூபா நீங்கள் கடன் கொடுத்தேல கேட்டால் உடனே கொடுத்துருவாங்களா? ஆம். அப்படியா? அப்போ 6 லட்சம் உங்கள் கையில் இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த 6 லட்சத்துக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். எப்போ கேட்டால் கொடுத்துருவாங்களோ அப்போ கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கிற மாதிரி தான் பணம். அப்போ நீங்கள் 6 லட்சத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். இல்லை கேட்டாலும் கிடைக்காது, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவருக்கு தரணும்னு நினச்சாலும் கூட அவரால் தர முடியாது, அப்படியா? இப்போ ஜக்காத்து கடமை இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி வந்தால் காசு இந்த கிடைக்குமா கிடைக்காதுன்னு அவநம்பிக்கையாக இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு பின்னாடி அந்த காசு எப்படியோ அவர் எப்படியோ சேமித்து அல்லது சொத்துக்களை விற்று எப்படியோ வந்து நம்ம கொடுத்துட்டாரு. இப்போது எந்த வருஷம் வந்துச்சோ அந்த வருஷத்துக்கு மட்டும், அந்த 10வது வருஷத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும், கடந்த 9 வருடங்களுக்கு தேவையில்லை. ஹயர் இன்ஷா அல்லாஹ். அந்த கடன் விஷயமா நிறைய விளக்கம் இருக்குது, கேட்கப்படும் சுருக்கமான பதில். தராவீஹ் தொழுகையினுடைய சரியான எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், அண்மை காலத்தில் வாழ்ந்து மறைந்த மாமேதை முஹம்மது சாலிஹ் பின் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான முறையில் குறிப்பிடுறாங்க. வலம் யுஹத்திதின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அததர் ரக்அத்தி, இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கையை ரசூலுல்லாஹ் வரையறுத்து சொல்லவே இல்லை. முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னாங்க? மன் சல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்சரிஃப குதிபலஹு கியாமுல் லைலா. ரமலானுடைய இரவில் ஒரு மனிதன் இமாமை பின்பற்றி தொழுகின்றான் என்றால் இமாம் தன் தொழுகையை முடிக்கும் வரைக்கும் அவரை பின்பற்றி தொழ வேண்டும். அப்படி தொழுதால் அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கிய பாக்கியத்தை அல்லாஹ் இவனுக்கு தருவான். அதை வழங்கணும். அப்போ இது இமாம் தன்னுடைய தொழுகையை எப்போ முடிக்கிறாரு அப்போ தான் முடிக்கணும். ரசூலுல்லாஹ் 8ன்னு சொல்ல 8 வரைக்கும் இமாமை பின்தொடருங்க, 8க்கு பின்னாடி எந்திரிச்சு போங்க, அல்லது 10 வரைக்கும் இமாமை பின்தொடருங்க, அதுக்கு பின்னாடி எஞ்சி போயிருங்க, இமாம் தொழுதுகிட்டு இருந்தால் அவரை விட்டுட்டு நீங்கள் போயிருங்க அப்படிலாம் சொல்லல சொல்லலாம். இமாம் எது வரைக்கும் தொழுகின்றாரோ அது வரைக்கும் நீங்களும் தொழ வேண்டும். அவர் எப்போது முடிக்கின்றாரோ அப்போது தான் நீங்களும் தொழுகையை முடிக்க வேண்டும். அப்படி தொழுது முடித்தால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய கூடிய அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொன்னாங்க. அது மட்டுமில்லை, ஹதரத் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அதாவது அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் மிஈன் 200 வசனங்களை கொண்ட ஆயத்துக்கு சூரத்துக்களை ஒவ்வொரு ரக்காத்தையும் ஓதுவாங்களாம். 200 ஆயத்துக்களை கொண்டது. அப்படி சுபு இஷாவுக்கு பின்னாடி ஓத ஆரம்பித்தா 8 ரக்காத்து எப்போ முடிப்பாங்களாம்?
தஹஜ்ஜத் நேரம் கடந்து சஹரு சாப்பிட்றதுக்கு நேரம் பத்தாமைய போயிருமே என்று பயப்படுகின்ற அளவுக்கு இன்னையும் தொழுதுக்கிறதுனாக்க இந்த சஹரு செய்ய வாய்ப்பு இல்லாமல் போயிடும், சஹரு கூட நேரம் முடிஞ்சிடும், அப்புறம் சுபுவுக்கு பாங்க சொல்லுவாங்க என்று அஞ்சுகின்ற அளவுக்கு அந்த 8 ரக்காத் தொழு வைப்பாங்க. அந்த மாதிரி நீண்ட நீண்ட ரக்காத்துக்கள் தொழுதாங்கண்டா 8ஓட முடிச்சுக்கிட்டோம் 10ஓட முடிச்சுக்கிட்டோம் தப்பில்லை. ஆனால் நம்ம காலத்தில் அப்படி இல்லை. கரெக்டாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதோட முடிச்சு போயிடும். அதில் போய் இருந்துக்கிட்டு 8 ரக்காத்துன்னு சொன்னால் அப்போ அரை மணி நேரத்தில் முடிச்சு 1/4 மணி நேரத்தில் முடிச்சு போயிடுவாங்க. அதனால் அளவு ஓதுகின்ற அளவை அதிகப்படுத்தினால் எண்ணிக்கையை குறைச்சிக்கிறங்க. ஓதுகின்ற அளவை குறைத்தால் எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் பார்க்குறோம், ஹதீஸுகளில் பார்க்குறோம், 8 தொழுததாக வருது, 11 தொழுததாக வருது, 13 தொழுததாக வருது, 21 ரக்காத் தொழுததாக வருது, 23 ரக்காத் தொழுததாக வருது, 43 ரக்காத் தொழுததாக வருது. பல மாறிப்பட்ட செய்திகள் வருது. அப்போ என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் இவ்வளவுதான் தொழுகணும்னு வரையறைலாம் ஒன்றும் செய்யலை, வரையறை செய்யலை. அதனால் எப்போ ரசூலுல்லாஹ் வரையறை செய்யலையோ நம்ம சக்திக்கு முடிந்தளவுக்கு தாராளமாக தொழுகலாம். அது இப்போ இமாம் தொழுகின்ற போது பின்பற்றி தொழுகிறோம்னு சொன்னாக்க அந்த இமாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பின்பற்றி தொழுகணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய கேள்வியை தொடர்ந்து முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் மற்ற கேள்விகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா கேட்டபடி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அஸ்ஸலாமு السلام عليك أتقى